இன்ப அதிர்ச்சியில் இருந்த சத்யா ஃபோனை மெல்லமாக ஆன் செய்து தனது கனத்த குரலில் ஹலோ என்று கூறினான். அவள் என்றும் தெரிந்தும் அவள் பெயரை பற்றி சொல்லாமல் ஹலோ என்று கூறியது அவளுக்கும் சற்று வியப்பாகவே இருந்தது. அவளும் தனது மெல்லிய குரலால் நான் தான் என்று கூறினாள். பிறகு இருவரும் சில வினாடிகள் மௌனம் காத்தனர். சில வினாடிகள் கழித்து, நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் என்றும் நான் சொல்லும் இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றும் கூறியிருந்தாள். சத்யா கைகால் விரைத்து போய் நின்று கொண்டிருந்தான். வாரேன், எங்கு வாருங்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தான். அவள் இடத்தை சொன்னதும் அவன் ஃபோனை அணைத்தவாறு பல கனவுகள் எண்ணிக்கொண்டிருந்தான். அவள் தனது காதலை சொல்ல வருவாள் என்றும் அவள் நமது தோளில் சாய்த்து அவளை நமது காதலையும் அவளிடம் கூறிவிட வேண்டும் என்றும் அவளுடன் தனியாக இருக்கும் இந்த சமயத்தில் நம் மனதில் உள்ள அனைத்தையும் அவளிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவள் கைகளை இறுக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே அவனது தீராத ஆசையாகவும் இருந்தது. இச்சமயத்தில்தான் இருவரும் அந்த இடத்திற்கு சந்திக்க சென்றனர். அவன் எண்ணிக்கொண்டிருந்த கனவுகள் இங்கு சுக்குநூறாவதை அவன் உணரவில்லை. அவள் தன் காதலை சொல்வதற்காக வருகிறாள் என்பதை மட்டுமே அவன் நினைவில் வைத்திருந்தான். ஆனால் அங்கு அவனுக்கு காத்திருந்த அதிர்ச்சியோ வேறு. அவள் நீல கலர் புடவையில் அருவி போல் நடந்து வர அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போதுதான் அவன் கவனித்தான், அவள் கைகளை பற்றி பிடித்தவாறு ஒரு 7 வயது ஒரு சிறு பெண் பிள்ளையும் அவளுடன் நடந்து வருவதை கவனித்தான். யார் என்று புரியாதவாறு அப்படியே குழம்பி போய் நின்று கொண்டிருந்தான். சரி, வரட்டும், யாரென்று கேட்டு தெரிந்து கொள்வோம் என்பதையும் அவன் நினைத்தவாறு அவள் முகத்தை மட்டுமே அவள் விழிகளை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தான். அவள் நெருங்கி பெற அவனுக்கு மூச்சு முட்டுவது போல் தெரிந்தது. கல்லூரிக்கு வெளியில் மிக அதிக தொலைவில் நின்று ரசித்த அவளை அருகாமையில் நின்று பார்ப்பதே ஒரு தனி சுகம் என்று அவன் உணர்ந்து கொண்டிருந்த சமயம் அது.